அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் என்று அறியப்படுவதாலே உயிர்களுக்கு அவ்வப்போது அசுர சக்திகளிடமிருந்து இம்சைகள், தொந்தரவுகள் வரும்போதெல்லாம் அவற்றிலிருந்து அவர்களை காக்க வேண்டி மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து அதன்படி திருமால் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்து அவ்வக்காலங்களிலே தொந்தரவு செய்து வந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்தருளிய செய்திகளை நாம் புராணங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதிலே நரசிம்ம அவதாரம் தனிச்சிறப்பு பெறுகிறது. தான் நினைத்த மாத்திரத்தில் தூணிலும் இருந்து துரும்பிலும் இருக்கக்கூடிய தன் வடிவை உலகிற்கு காட்டும் பொருட்டு ஒரு சிறு குழந்தை, பச்சிளம் பாலகன், அவனுடைய வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக தொட்ட தூணிலிருந்து பிளந்து கொண்டு வெளிப்பட்டருளிய சிங்கப்பிரான் சீர்மை என்று கொண்டாடுவார் ஆழ்வார். அப்படி நரம் கலந்த சிங்கமாகி நின்று நரசிம்மவதாரத்தை திருமால் தான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்வதற்காக எடுத்தது மிகவும் பிரசித்தமான செய்தி. இந்த நரசிம்ம அவதாரம் என்பது இரண்யனுடைய சபையிலே நடப்பதற்கும் முன்பாகவே வேறொரு முக்கியமான தலத்தில், புராணச் சிறப்புடைய தலத்திலே நரசிம்ம அவதாரத்தின் சிறப்பையெல்லாம் தேவர்கள் கண்டு தரிசிக்கும்படியாக வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த திருத்தலம்? தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டிலே பாடல் பெற்று விளங்கக்கூடிய, ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட 18 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதும் சிவகங்கை சீமையின் தனிப்பெரும் தலமாக விளங்கக்கூடியதுமான திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில்தான் திருமால் இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்தினார். அது என்ன கோஷ்டியூர்? யார் அங்கே கோஷ்டியாக சென்றார்கள் என்று கேட்டால், பன்னெடுங்காலத்திற்கு முன்பாக புராண காலத்திலே இரண்யகசிபுவாலே 14 புவனங்களில் உள்ள உயிர்களும் துன்பப்பட்டு அதனால் துவண்டிருந்த காலத்தில் பிரகலாதன் என்ற அவனுடைய மகனினுடைய பக்திக்கு மெச்சி அவனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக திருமால் நரசிம்மவதாரம் எடுக்க வேண்டிய காலகட்டம். அதற்காக வேண்டி சில தீர்மானங்களும் திட்டங்களும் வகுக்கப்பட்டன. இரண்யனுடைய அந்த தொல்லையிலிருந்து தேவர்கள் தங்களை தாங்களே காத்து கொண்டு எல்லோருமாக சேர்ந்து ஒரே கோஷ்டியாக எங்கு சென்று அடைக்கலமாக இருந்தால் அவர்களுக்கு இரண்யனால் வரக்கூடிய தொல்லையிலிருந்து காக்கப்படுவார்கள் என்பதை விசாரித்து கொண்டே வந்தபோது, பாண்டிவள நாட்டிலே கதம்ப முனிவர் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கே தவத்திலே ஈடுபட்டு வருகிறார். அவருடைய அந்த எல்லைக்குள்ளே சென்று விட்டால் இரண்யனாலே அங்கே உள்ளே நெருங்க முடியாது, அதனால் நாம் அங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதன்படி கோஷ்டியூர் என்றழைக்கப்படும் அந்த திருத்தலத்திற்கு தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கோஷ்டியாக சென்றதால் இந்த பெயர் ஏற்பட்டதாக திருத்தல புராணம் சொல்லுகிறது. கதம்ப முனிவர் பெருமாள் பக்தர். அவர் அங்கே நாள்தோறும் துளசிவனத்திலிருந்து துளசி விருட்சங்களை பறித்து நாராயண நாமத்தை சொல்லி திருமாலை வழிபாடு செய்து வந்தார். அவருடைய ஆசிரமத்திற்கு அடைக்கலமாக தேவர்கள் எல்லோரும் போய் சேர்ந்து அவருடைய பூஜையிலே கலந்து கொண்டு அவர்களும் திருமாலினுடைய நாமத்தை சொல்லி துதித்த வண்ணம் இருந்தார்கள். ஹிரண்யனுடைய விதிப்படி அவனுடைய காலம் நிறைவட வேண்டிய அந்த காலகட்டத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, திருமால், ருத்ரன் ஆகிய மூவரும் அங்கே தோன்றி தேவர்கள் முன்னிலையிலே அவர்கள் கதம்ப முனிவருக்கும் காட்சி கொடுத்து ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்வதற்கான திட்டங்களை தீட்டலுற்றார்கள். அந்த நேரத்தில் இரண்யன் பெற்றிருந்த அந்த வரத்தினுடைய சிறப்பையெல்லாம் பிரம்மன் எடுத்துச் சொல்லி, இப்படி ஒரு சிக்கலான வரத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்று கூற, அதற்கு தீர்வாக சிவபெருமான் நரம் கலந்த சிங்கமாக திருமால் வருவதுதான் சரியாக இருக்கும் என்று தெளிவுபடுத்தினார். அதன்படியே திருமாலும் காக்கும் பொருள் அவருடையதானபடியால் நரம் கலந்த சிங்கமாக, சிங்கமும் மனித வடிவும் கலந்ததாக ஒரு வினோதமான தோற்றத்தோடு போய் ஆயுதங்கள் எதுவுமின்றி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கூர்மையான விரல்களாலே இரண்யனை குத்தி கிழித்து சம்ஹாரம் செய்வது என்று முடிவானது. இந்த இரண்ய சம்ஹாரத்திற்கான அந்த நரசிங்க வடிவத்தினுடைய சிறப்பை இவர்கள் மும்மூர்த்திகள் 3 பேரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த தேவர்கள் எல்லோரும் ஆச்சரியமுற்றார்கள். அப்படி ஒரு வித்தியாசமான திருவுருவா, அதை நாங்கள் இப்போதே தரிசிக்கும்படியாக அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்படி அடியவர்கள் எல்லோரும் விரும்பி கேட்டதின் வண்ணம் திருமாலும் அந்த நரசிங்க வடிவத்தை அவர்கள் எல்லோரும் கண்டு மகிழ்ந்து அர்ச்சிக்கும்படியாக, தரிசிக்கும்படியாக எடுத்தும் காண்பித்தார். நரம் கலந்த சிங்கமாக அவர் தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டதும், இரணியனை ஓடிச் சென்று பிடித்ததும், அவனை மடியிலே வைத்துக்கொண்டு சம்ஹரித்ததுமான அந்த காட்சிகளை எல்லாம் தேவர்கள் அவதாரத்திற்கும் முன்பாகவே தம் கண்களால் கண்டார்கள். அந்த விதத்தில் நரசிங்க அவதாரம் தோன்றுவதற்கே முன்பாக அந்த அவதாரத்தை தேவர்கள் எல்லோரும் தரிசித்த சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு.
அஷ்டாட்சர மந்திரத்தாலே கதம்ப முனிவர் நாள்தோறும் வழிபட்டு வந்ததால் அஷ்டாட்சர மந்திர வடிவத்தையே விமான வடிவமாக கொண்டு அந்த திருத்தலத்திலே திருமால் காட்சி கொடுத்தார். அதன்படிக்கு இந்த பூவுலகத்திலே அவர் எடுத்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்பை விளக்கும் விதமாக அடித்தளத்தில் தான் ருக்மிணி சத்யபாமாவோடு சேர்ந்து தாண்டவமாடக்கூடிய நர்த்தன கண்ணனாக காட்சி கொடுத்தார். அதன் பிறகு திருப்பார்கடலிலே, எந்த திருப்பார்கடலை அடைந்து தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய கட்டங்களை எல்லாம் சொல்லி தீர்ப்பார்களோ அந்த திருப்பார்கடலிலே ஆதிசேஷனாகிற படுக்கையை தான் விரித்து அதிலே உறங்குவான் போலே யோகநித்திரை செய்யக்கூடிய கோலத்தில் திருமகள் புவிமகள் சூழ பெருமாள் 2வது தளத்தில் காட்சி கொடுத்தார். அதே இடத்தில் கதம்ப முனிவரும் இது திருப்பார்கடல் தரிசனம் என்று மகிழ்ந்து கொண்டாடி பாராட்டி பெருமானை அங்கே வணங்கியும் துதித்தார். இதற்கு அடுத்த நிலையிலே தேவர்கள் எல்லோரும் இந்திரலோகத்திலே வழிபடக்கூடிய நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு பெருமான் காட்சி கொடுத்து 4வதாக யாரும் எளிதில் சென்று அடைய முடியாததும் சரணாகதி செய்தவர்களுக்கு மட்டுமே வழிதருவதுமான ஸ்ரீவைகுண்டத்திலே திருமால் வீற்றிருக்கக்கூடிய கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு ஆதிசேஷனை சிம்ஹாசனமாக மடித்து அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்திலே காட்சி கொடுத்தார். இப்படி மாறி மாறி பூமியிலிருந்து வைகுண்டம் அளவிலும் திருமால் எடுத்த பல்வேறு வடிவங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் காண்பித்து கொடுக்க கதம்ப முனிவரின் தலைமையிலே அத்தனை தேவர்களும் திருமாலை வணங்கி துதித்து இனி வரும் காலமெல்லாம் உன்னை வந்து தரிசிக்கக்கூடிய அடியவர்கள் நாள்தோறும் கண்டு மகிழும்படியாக இந்த 4 நிலைகளிலும் காட்சி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படியே அஷ்டாட்சர விமானமாகிற பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை நிர்மாணம் செய்து அதிலே அடித்தளத்தில் கண்ணனாகவும் 2வது தளத்திலே திருப்பார்கடலிலே சயனக்கோலத்தில் இருக்கும் நிலையில் உரகமெல்லனையான் என்ற திருநாமத்தோடும், உரகம் என்று சொன்னால் பாம்பு என்று பொருள், பாம்பை அணையாக கட்டிலாக அங்கே சுருட்டி அது நீட்டி இருப்பதினாலே அந்த திருக்கோலத்திற்கே உரகமெல்லனையான் என்று திருநாமம். 2வது தளத்திலே அப்படி கிடந்த கோலத்திலும், மேலே 3வது தளத்தில் நின்ற கோலத்திலும், அதற்கும் மேலே 4வது தளத்தில் வைகுண்டத்திலே காட்சி தரக்கூடிய பரவாசுதேவனாக வீற்றிருந்த கோலத்திலுமாக இப்படி 4 நிலைகளிலே தரிசனம் கொடுத்தார். இப்படி இருக்கக்கூடிய இந்த விமானம் அஷ்டாட்சர விமானம், அஷ்டாங்க விமானமாக இன்றைக்கும் திருக்கோஷ்டியூருக்கு நாம் சென்றால் தரிசிக்கும் அளவிலே இருக்க பார்க்கிறோம். ஒரு மாசி மக நன்னாளிலே புத கிரகத்தினுடைய மகனான புரூருவன் என்பவன் திருக்கோஷ்டியூருக்கு வந்து பெருமாளை வழிபட்டான். இந்த புனிதமான நாளிலே கங்கையிலே குளித்து உங்களை தரிசித்த பலனை தர வேண்டும் என்றவன் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பொருட்டு அந்த ஊரிலேயே ஒரு கிணற்றில், புனிதமான அந்த கிணற்றிலிருந்து கங்கை நீர் பெருக்கெடுத்து வரும் விதமாகவும் அதிலே திருமாலவனுக்கு காசியிலே இருக்கக்கூடிய கோலத்தை காட்டிக் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் கருவறையில் இன்றைக்கும் காசி மகாராஜனும் புரூருவனாகிற அந்த தெய்வமும் கூட நின்று திருமாலை வணங்கும் நிலையிலே காட்சி தருகிறார்கள். இது தவிரவும் மதுகைடவர்களாகிற அசுரர்களையும் அந்த கர்ப்பகிரகத்தின் உள்ளே பெருமான் அவர்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய அந்த கோலத்தோடேயே காட்சி தருகிறார். மாசி மகத்திலே இப்படி கங்கைக்கு சமமான சிறப்பை இந்த ஊரிலேயே பெறலாம் என்பதால் இன்றும் கூட மாசி மகத்தை ஒட்டி அந்த திருத்தலத்திலே நடைபெறக்கூடிய தெப்பத் திருநாள் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. தங்கப் பல்லக்கிலே பெருமாளும் பிராட்டியாரும் எழுந்தருளி தெப்பத்திலே அந்த வலமாக குளத்திலே வலமாக வரக்கூடிய காட்சியை பல லட்சம் மக்கள் இன்று வரையிலும் சேர்ந்து தரிசித்து வளம் பெறுகிறார்கள். அப்போது அந்த தெப்பத்தை சுற்றி லட்சக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றி திருமாலை வழிபடக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நரசிம்ம அவதாரத்தின் சிறப்பினாலே இந்த திருத்தலத்தில் திசைக்கொன்றாக 4 திசைகளையும் பார்க்கும் விதமாக நரசிங்க பெருமானுடைய திருவுருவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இது எல்லாவற்றையும் கடந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய ராமானுஜருக்கு இந்த திருத்தலத்தோடு நெருங்கிய தொடர்பு ஒன்று உண்டு. இந்த திருத்தலத்தில்தான் கோஷ்டிபூர்ணர் அல்லது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஆராதனமாக ராமருடைய பரிவாரத்தை வைத்து நாள்தோறும் பூசித்தும் திருக்கோட்டியூரிலே கோயில் கொண்டிருக்கும் உரகமெல்லனையானுக்கு தொண்டு செய்தும் வாழ்ந்து வந்தார். ராமானுஜருடைய மூத்தவராக விளங்கிய ஆளவந்தார் அவருக்கென்று 5 ஆச்சாரியர்களை நிர்ணயித்து, நீங்கள் 5வரும் காலம் கனிந்து வரும்போது ராமானுஜனுக்கு இந்தந்த மந்திரங்களை உபதேசம் செய்ய வேண்டும் என்று கூறிச் சென்றிருந்தார். அதன் பொருட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே நிர்வாகம் செய்து வந்த ராமானுஜாச்சாரியர் திருக்கோஷ்டியூருக்கு சென்று அங்கே இறைவனுடைய தொண்டிலே ஈடுபட்டிருக்கும்
கோஷ்டி பூர்ணரான திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தே சில ரகசிய மந்திரங்களை பெற வேண்டியது என்று விதிக்கப்பட்டிருந்தது. அதை பெற வேண்டிய ஆவலிலே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளினார். எழுந்தருளியவர் கோஷ்டி பூர்ணருடைய இல்லத்தை நமஸ்கரித்து அங்கே தண்டனிட்டு நின்று துதித்து நின்றவர் உள்ளே இருந்த குரல் யார் வந்திருப்பது என்று கேட்டபோது நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று கூறியதாலும் நான் என்ற அந்த மமகாரம் அது அழிந்த பிறகு வரும்படியாக ஆச்சாரியர் உபதேசம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. குரு பரம்பரை பிரபாவத்திலே இந்த கதைகளிலிருந்து சற்று மாறுபட்டிருந்தாலும் பிரபலமாக இருக்கக்கூடியதாக இந்த வழக்கை பார்க்கிறோம். நான் என்பது அழிந்த பிறகுதான் ஞானம் பிறக்கும் என்பதாலே நான் என்ற ஆணவம் கெட்ட பிறகு வா என்று ஆச்சாரியர் சொல்லி அனுப்ப இதுபோலே ஒன்றல்ல இரண்டல்ல 17 முறை ஸ்ரீரங்கத்திற்கும் திருக்கோஷ்டியூருக்குமாக இவர் மாறி மாறி மீண்டும் மீண்டும் எழுந்தருள 18வது முறையாக இவர் வந்து ஆச்சாரியர் திருமாளிகை முன்பாக நமஸ்கரித்து அடியேன் ராமானுஜன் என்று கூறிய மாத்திரத்திலே ஆச்சாரியர் அவருக்கு பக்குவ நிலை அடைந்திருப்பதை பார்த்து அதைவிட முக்கியமாக இவர் இத்தனை ஆர்வத்தோடு இந்த மந்திரத்தை பெறுகிறாரே என்று மகிழ்ந்து அவரை உள்ளே அழைத்து வேறு யாருக்கும் இந்த மந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று சத்தியம் செய்யும்படியாக அவரிடமிருந்து சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டு அவர் வீட்டிலேயே தனித்திருந்த ஒரு இடத்தில் அமர்த்தி கொண்டு அவருக்கு அந்த மந்திரங்களை உபதேசம் செய்து வைத்தார். அதை கேட்டுக்கொண்ட ராமானுஜர் அவரிடமிருந்து விடைபெற்று சென்றவர் உடனடியாக திருக்கோட்டியூர் விமானத்தின் மேலே ஏறிக்கொண்டு அங்கிருந்து ஆசையுடையோர்க்கெல்லாம் தாம் அந்த மந்திரச் சிறப்பை உபதேசிப்பதாக கத்தி வெளிப்படுத்தினார். இதை கேட்டு பலரும் யாருக்கும் பெற முடியாத முக்தியை பெற்றுத் தருவதான அந்த மந்திரத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றார்களாம். எல்லோருக்கும் பகிரங்கமாக ராமானுஜர் அந்த மந்திரத்தை வெளிப்படுத்தி அருளினார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மிகுந்த கோபத்தோடு ராமானுஜரை வந்து பற்றி நாம் உம்மிடத்தே சொன்ன வார்த்தை என்ன, நீர் நமக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்ன, இப்படி ஆச்சாரியர் சொன்ன வாக்கை மீறிவிட்டீரே, அதனால் உமக்கு நரகம்தானே சம்பவிக்கும் என்று கூறிய போது ஆச்சாரியர் சொன்ன விதியை மீறியதால் நான் ஒருவன் நரகம் செல்வேன், ஆனால் இந்த ரகசிய மந்திரங்களினுடைய சிறப்பை அறிந்து கொண்டு அதை நாள்தோறும் ஓதி வருவதாலே இத்தனை மக்களும் வைகுண்ட பதவி அடைவார்களே, அதற்காக வேண்டி நான் ஒருவன் நரகம் செல்வது குறையொன்றுமில்லை என்று கூறிய போது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கண்களெல்லாம் பணிக்க அவரை வாரி அணைத்து கொண்டு எம்பெருமானை விடவும் உயர்ந்த குணப்பண்புகள் உடையவர் ஆகையாலே உம்மை எம்பெருமானார் என்று அழைக்கத் தகும் என்று கொண்டாடினாராம். அன்று தொடங்கி ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ற ஒரு சிறப்பு திருநாமமும் அடைந்ததை அறிகிறோம். இப்படி மற்றைய உயிர்களின் பேரிலே கருணை கொண்டிருப்பதுதான் ஆச்சாரியர்களுடைய நிலை. அந்த குணத்தை ராமானுஜரும் கொண்டிருந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான தளமாக இந்த திருத்தலம் அமைந்தது. பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் போன்ற ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்ற இந்த திவ்ய தேசம் பாண்டி நாட்டின் 18 மங்களாசாசன திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்க பார்க்கிறோம். சிவகங்கை சீமையினுடைய தனித்துவமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலம் புராணச் சிறப்பும் கல்வெட்டு முதலிய வரலாற்றுச் சிறப்பும் வைஷ்ணவ குரு பரம்பரை பிரபாவச் சிறப்பும் கட்டிடக்கலையிலே இதுபோன்ற ஒரு பிரம்மாண்டம் இல்லை என்று சொல்லும்படியான சிறப்பும் நிரம்ப பெற்றிருக்கிறது. வாய்ப்பிருக்கும் போது நிச்சயம் சென்று தரிசித்து வாருங்கள் திருக்கோட்டியூர் சௌமியநாராயண பெருமாளினுடைய திருத்தலத்தை. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் திருமேனி வெள்ளியாலான திருமேனி, அதையும் தேவேந்திரன் வழிபட்டு அதை கதம்ப முனிவருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. வேறெந்த தலத்திலும் காண முடியாத அற்புதமாக இந்த திருவுருவமும் இருக்க பார்க்கிறோம். சௌமியநாராயண பெருமாள் திருமாமகள் நாச்சியாரினுடைய சிறப்புகளை சிந்தித்தபடியே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.